அதை நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா அது ஏற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். பே பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். அப்போல்லாம் வர முடியாதுன்னு 6:30 வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அன்றைக்கி இருந்தாங்கல்ல. நான் அதுக்கு அவங்க பதில் சொல்லும் போதே எனக்கு தெரியும் அவங்க ஏதோ ரெஸ்பான்ஸே இல்லாமல் ஒரு பஸ். ஏன்னா அவங்க ஏதோ கரெக்டாக சொல்லலைன்றது. அதனால தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா கேட்டு சொல்கிறீங்களா நான் தெளிவாக கேட்டேன். நான் இல்லை நீங்கள் வந்துடுங்க நான் அவங்க அழுத்தி நான் எத்தனை டைம் 2-3 டைம் கேட்டேன். அவங்களுக்கு கேளுங்க. நீங்கள் வாங்குறது பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பாக இருக்கணும்ல. நான் 3த்துக்கும் சேர்த்து தான் வாங்குவேன் நீங்கள் சொல்லிடுறீங்க, ஓகே. இப்போ 2வது எடுக்க முடியல, இதுக்கு என்ன பதில் கேட்டால் நாங்கள் அதெல்லாம் கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லுங்க. நான் வீடியோ எடுத்து நான் என்ன பண்ணுவேன். நான் இப்போ வேறு இடத்துல நான் பே பண்ண ரெடிங்க, சரி நான் பண்ணிக்கிறேன். ஆனால் நாளைக்கு எனக்கு ரீஃபண்ட் கிடைக்குமா, இவ்வளோ தான் கேள்வி. அது எப்படி நீங்க உங்களுடைய ரூல்ஸ் இதுதான் வச்சுக்கிறீங்க, தப்பும் நீங்க இது பண்ணுவீங்க. ஆனா எங்களுடைய ரூல்ஸ் இதுதான்ன்றத நீங்க சொல்றீங்க. நீங்க இப்ப நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா இல்லம்மா எங்களுடைய ரூல்ஸ் இதுதான், நீங்க இன்னைக்கு வராம நாளைக்கு வந்திருக்கீங்க அதனால பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஓகே. நான் வருவேன், டாக்டர் இருக்க மாட்டாங்க, காசையும் கட்டுருவேன், திருப்பியும் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன? எனக்கு எழுதி கொடுக்கல முடிஞ்சு இல்லை இல்லை எனக்கு எழுதி கொடுத்துருங்க. இந்த மாதிரி டாக்டர் இல்லை நாங்கள் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காசு ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருங்க. நான் எங்கே பார்க்கணும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, அவ்வளோதான். நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அந்த விஷயத்துக்கு போய் நாங்கள் ஏங்க அலையணும், உங்கள் மிஸ்டேக் நாங்கள் ஏங்க அலையணும்னு கேட்குறேன். நாளைக்குன்னா சரி என்னோட சேலரி நீங்கள் தருவீங்களா, இங்கே ஆஃபீஸ் தருவாங்களா, நாளைக்கு எனக்கு பே சொல்லுங்கள். தப்பா சொல்லிட்டாங்க அவங்க. சரி அதுவும் இல்லாமல் இன்னைக்கு எமர்ஜென்சி மேடம் கிளம்பிட்டாங்க. எமர்ஜென்சினா நீங்க அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாவது வந்து வேறு எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணியிருப்போம். எங்களுக்கு இன்றைக்கி எடுக்கணும், அது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இந்த மந்த் எனக்கு அவ்வளோதான் வேஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நான் நெக்ஸ்ட் மந்த்து போயிட்டு நெக்ஸ்ட் மந்த்து மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்ணும். ஒரு மந்த்துமே எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும்.